Hi everyone. இந்த வீடியோவில் வில்சன் நைட் எழுதின மேக்பெத் அண்ட் த மெட்டாஃபிசிக்ஸ் ஆஃப் ஈவில் அப்படிங்கிற ஒர்க்குடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜார்ஜ் ரிச்சர்ட் வில்சன் நைட் இதுதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து 1897 1985 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் அகாடமிஷியனு கூட. அண்ட் இவருடைய முக்கியமான ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா த வீல் ஆஃப் ஃபயர். இதில் வந்து நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ், குறிப்பாக ஷேக்ஸ்பியருடைய பிளேயை பற்றியும் ஷேக்ஸ்பியர் பிளே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த எஸ்ஸேஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற மேக்பெத் அண்ட் த மெட்டாஃபிசிக்ஸ் ஆஃப் ஈவில். சரி, இவர் வந்து ஆக்டராக இருந்திருக்காரு, தியேட்ரிக்கல் டைரக்டராக இருந்திருக்காரு, ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிங்க. சரி வாங்க இந்த ஒர்க்கை பற்றி பார்த்துடலாம். மேக்பெத் அண்ட் த மெட்டாஃபிசிக்ஸ் ஆஃப் ஈவில். ஸோ இதில் வந்து மேக்பெத் பிளே கொஞ்சம் நம்ம கிளியராக தெரிஞ்சிருந்தால் இந்த ஒர்க்கை வந்து அனலைஸ் பண்ண நம்மளால் முடியும். ஸோ இந்த ஒர்க்குடைய மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா மேக்பெத்துடைய டவுன்ஃபால் என்ன அந்த பிளேயில், டெம்டேஷன் அண்ட் க்ரைம். அவர் பண்ண அந்த மர்டர், டங்கன் அவர் கொண்டார் இல்லையா. ஸோ அது ரெண்டும் அதுதான் இந்த பிளேயுடைய சென்ட்ரல் தீமாக நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம வைக்கிறாங்க. அது போக இந்த பிளேயில் சில ஈவில் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை வந்து மாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா டவுட் ஏற்படுத்துறது, அப்புறம் ஹாரரு, அப்புறம் ஹாரிபிள் திங்ஸ் லைக் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், அப்புறம் நிறைய த்ரெட்டனிங் விஷயங்கள், நிறைய ஈவில் விஷயங்கள்லாம் அந்த பிளேயில் இருக்கு இல்லையா. அதை பற்றி சொல்கிறாங்க. எப்படி ஒரு பாண்டில் வந்து ஒரு ஸ்டோன் எரிஞ்சதுக்கப்புறம் நிறைய ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது மாதிரி இந்த பிளேயில் வந்து அந்த ஈவில் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிருச்சு அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஈவில் எஃபெக்ட் வந்து மேக்பெத்தை வந்து டங்கனை கொல்லணும் அப்படின்னு தோணுது வந்து. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, என்னென்ன இன்டென்ஷனில் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணார், அப்போ ரியாலிட்டி என்ன, அவரோட மென்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்தது, அப்புறம் அதில் நடந்த ஃபியர், என்னென்ன ஃபியர்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அது எப்படி ஹாரரில் போய் முடிஞ்சுது, என்ன டிஸார்டர்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, சரிதானா, அந்த கான்செப்ட்லாம் இதில் சொல்கிறாங்க. மேக்பெத் கொன்னது யார்? டங்கன், கிங் டங்கன் இல்லையா, ஸ்காட்லாண்டோடைய கிங், ரோல் மேன், நல்ல கிங் தான். அவனை இவன் கொன்று தான் அதை பறிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது இல்லையா. மேக்பெத்தையே அப்ரிஷியேட் பண்ண ஒரு கிங், அவர் வந்து ஒரு சோல்ஜராக இருக்கும்போதே அப்ரிஷியேட் பண்ண ஒரு கிங்கு. மோரோவர் மேக்பெத்துடைய கெஸ்ட்டை டங்கன் வந்து அவருடைய பிளேஸ்க்கு வந்திருப்பார். அப்புறம் ஏன் கெஸ்ட்டை கொல்லணும்? மோரோவர் தூங்கும்போது அவரை கொண்டிருக்காங்க. ஸோ இதை விட வேர்ஸான ஆக்ட், ஒரு ஈவில் ஆக்ட் வந்து பண்ணவே முடியாது, பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டங்கனை அவருடைய பேலஸ்க்கு, நம்ம மேக்பெத்துடைய பிளேஸ்க்கு இன்வைட் பண்ணதில் ரொம்ப ஆர்வம் காட்டினது லேடி மேக்பெத். இதுக்கெலாம் என்ன காரணம்? இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது இல்லையா. ஸோ இந்த மேக்பெத் பிளே தெரிஞ்சால் இந்த எஸ்ஸே வந்து நம்மளால் கிளியராக கிரிட்டிசைஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து அந்த விச்சஸ் தான், அந்த வியர்ட் சிஸ்டர்ஸும் அவங்கள சொன்ன அந்த ப்ராஃபஸீஸ் தான். சரி வாங்க இப்போ நம்ம அந்த ஒர்க்கை கிளியராக நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இந்த வில்சன் நைட் இருக்கார் இல்லையா, இவர் வந்து அந்த ஷேக்ஸ்பியர் அந்த எழுதின மேக்பெத்துடைய சோர்ஸ், அப்புறம் அதெல்லாம் தேவையில்லைன்றார். கேரக்டர் அனாலிசிஸ் அதெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். பட் இவர் வந்து அந்த ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணுற அந்த இமேஜஸ், சிம்பிள்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறாரு. ஏன்னா அதுதான் முக்கியம். பிளேக்கு வந்து அந்த எலமெண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பிளேயை வந்து ஹைட்டன் பண்ணுறதுக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பிளேயை வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு அது எங்கேருந்து எடுத்தாங்க, எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தாங்க, அந்த கேரக்டர் அனாலிசிஸ், கேரக்டரோட சைக்காலஜிலாம் எப்படி இருந்தால் அப்படிங்கிறத விட அந்த இமேஜஸாக இருக்கட்டும், சிம்பிள்ஸாக இருக்கட்டும், அந்த பிளேயோடைய அட்மாஸ்பியர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஷேக்ஸ்பியருடைய பிளே வந்து இவர் அளவுக்கு அனலைஸ் பண்ணது யாருமே கிடையாது. ஏன்னா டாக்டர் ஜான்சன் அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வில்சன் நைட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட் லிட்ரரி கிரிட்டிக் அப்படின்னே சொல்லலாம் ஷேக்ஸ்பியர் பிளேஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்பெத் வந்து அப்சல்யூட் ஈவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக, அன்சர்டைனாக லைஃப்பை லீட் பண்ணியிருப்பான் இல்லையா. அந்த ப்ராஃபஸி சொன்னதுக்கப்புறம், அந்த விஷன் வந்ததுக்கப்புறம், அது ஃபஸ்ட்டு விஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த டெவில்ஸ், அந்த விச்சஸ் இருக்காங்க இல்லையா, அப்புறம் டங்கனை கொண்டதுக்கப்புறம் அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வந்தது. அதனாலேயே மனசு வந்து அப்படியே ஃபியரால் ஆக்குப்பை பண்ணப்பட்டது. இது வந்து லேடி மேக்பெத்துக்கு கூட நடந்திருக்கும்.
இது வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் அவன் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவன் வந்து எப்படி சொல்லியிருப்பான்னா, இந்த வேர்ல்டே என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு நபர். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரேவ் சோல்ஜர் தான். பட் டங்கனை கொன்னதுக்கப்புறம் எப்படி அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவன் இந்த ஈவில் மொமெண்ட்ஸ் வந்து அவனே வந்து உருக்குலைச்சிருச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? அதுதான் கரெக்டான பாயிண்ட்டு. ஸோ மித்த ட்ராஜடிஸையும் இவர் சொல்கிறார். லைக் ஹேம்லெட்டாக இருக்கட்டும், அல்லது ஒத்தோலோவாக இருக்கட்டும், கிங் லியராக இருக்கட்டும், மெக்பெத் தான் பெஸ்ட்டு. அந்த விஷன் ஆஃப் ஈவில், அந்த அவ்வளோ அளவுக்கு அந்த ஈவிலிஸ்டிக் நேச்சர், அந்த விஷயத்தை ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக வந்து ஷேக்ஸ்பியர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹேம்லெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈவில் வந்து கோஸ்ட் மாதிரி தான் வரும். எப்படின்னா நம்ம ஒரு ஹேம்லெட்டோடைய அப்பா இருக்கார்ல, கிங் ஹேம்லெட், அவர் கோஸ்ட் மாதிரி வராரு. சரி, அது ஒரு பக்கம் விட்டுக்கலாம். ஆனால் ஒத்தோலோ அண்ட் கிங் லியர் அந்த மாதிரி கதைலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய தீம் வந்து ஒரு வெறுப்பு காட்டுற மாதிரி, அல்லது ஒரு ட்ராஜடி தான். பட் அந்தளவுக்கு ஈவில் ப்ரெசன்டேஷன்ஸ் அதிலலாம் இருக்காது, ஈவில் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதிலலாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஈவிலாக காட்டியிருப்பாங்க, அவங்களோட நேச்சரை காட்டியிருப்பாங்க. பட் மேக்பெத் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. இல்லை, ஈவில் வந்து ரிலேட்லாம் பண்ணுற மாதிரி கிடையாதுப்பா, கிளியராக இருக்குது. ஈவில் வந்து அவர் அந்த சூப்பர் நேச்சுரல் பவராக இருக்கட்டும், அவ்வளோ அந்த அளவுக்கு காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த லேடி மேக்பெத் வந்து டங்கனை கொல்கிற அந்த மொமெண்ட்டை, அதில் கொல்லுங்க அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு நார்மல் லேடி கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பணம் ஒரு பொசிஷன் அடையணும்னா எந்த லெவலுக்கெலாம் போகலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவரை கெஸ்ட்டு மாதிரி கூப்பிட்டு அவரை வீட்டில் வச்சே கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிற ஐடியா கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது மேக்பெத் கொல்லும்போது அவனை தூண்டுற வார்த்தைகளாக இருக்கட்டும், நான் மட்டும் பையனாக இருந்தேன் அப்படின்னா அப்படிலாம் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அந்த மர்டர் சீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த விச்சஸ் அப்பியர் ஆகிற அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈவிலிஸ்டிக் கான்செப்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெட்டாஃபிசிக்ஸ் ஆஃப் ஈவில். மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னா பியாண்ட் ஹியூமன் இமேஜினேஷன். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதனுடைய கான்செப்சுவலைசேஷன் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்டன்சஸ் நம்ம நைட் கொடுக்குறாருங்க, வில்சன் நைட் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு மெக்பெத்க்கும் அந்த விச்சஸ்க்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனில் மெக்பெத் வந்து கேட்குறான், உங்களை வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நான் எங்கே பார்க்கலாம், எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் விச்சு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் அவங்க கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மூணு விச்சஸ்மே சிஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ இங்கே கில்லிங் ஸ்வைன் அல்லது சிஸ்டர் அங்கே எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வேகாக தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, அப்போ அந்த கொஷின் எதுக்காக கேட்டாங்க, அப்போ அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் தான் யார் சொல்லுவா? ஏன்னா மேக்பெத் கிளியராக கேட்டுட்டான், இந்த மாதிரி அவங்க ப்ராஃபஸி கொடுத்ததுக்கப்புறம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீ வந்து கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஆவேங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களை நான் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எங்கே மீட் பண்ணலாங்கிற கேள்விக்கு ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னு ஒரு கொஷின் வைக்கிறாரு. அதுவே ஒரு டெரிஃபையிங் மொமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி அன்ஆன்சர்ட் கொஷின் வந்து ஏதோ ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்டீரிக்கலாக ஏதோ நடக்க போகுது, ஒரு மிஸ்ட்ரி நடக்க போகுது இந்த பிளேயில் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பிளேயில் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. ஏன்னா தேன் ஆஃப் கார்டர்னு இவனை டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த பொசிஷனில் இருக்கிறவன் என்னானா அப்படிங்கிறது ஒரு கொஷின் வருது. அப்புறம் லேடி மேக்பெத் ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டி டங்கனை வந்து தன்னுடைய பிளேஸில் கூட்டு வந்து கொல்லணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்கணும்? சரிதானா? அப்படின்னா தெரிஞ்சிடும் இல்லையா, மேக்பெத் தான் கொண்டாங்கிறது தெரியாதா? அப்புறம் டங்கன் மர்டர் பண்ணும் பொழுது மித்த கேரக்டர்ஸ் லைக் லெனாக்ஸ் ராக்ஸு அவங்களாம் எங்கே போனாங்க? அப்புறம் பேங்கோ அண்ட் ஃப்ளியான்ஸ் வந்து அந்த பிளேஸ்க்கு எங்கே வந்தாங்க, அந்த நேரம் அவங்க எங்கே போனாங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு லைக் மிஸ்டீரியஸ் மூமெண்ட்ஸ்லாம் இந்த பிளேயர் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இல்லாஜிக்கல் ஆக்ஷன்ஸ்லாம் இது இருக்குது. சில ஆக்ஷன் வந்து லாஜிக்காகவே பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி மேக்பெத் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபெயிண்ட் ஆகிறாங்க அப்படின்னா எதுக்கு அவங்க ஃபெயிண்ட் ஆனாங்க, என்ன ஆச்சு அப்போ? அதே மாதிரி ஸ்காட்லாண்டில் தான் டங்கன் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவங்களுடைய பசங்க அங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன் அவங்க வந்து, ஏன்னா ஸ்காட்லாண்ட் பீப்புள் வந்து டங்கனுடைய கிட்ஸே, அதாவது டங்கனுடைய பசங்களே கிங்காக வரலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற பீப்புள் தான். அப்புறம் ஏன் அங்கேருந்து அவங்க வேறு பிளேஸஸ்க்கு அவங்க மூவ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை. மேக்டஃப் பெரிய சோல்ஜர், பட் அவனுடைய ஃபேமிலியும் கொள்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் விட்டுட்டு போயிருக்கான்னா ஏன் அப்படி நடந்தது? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இல்லாஜிக்கலாக இருந்தாலும் ஈவில் கான்செப்ட்ஸ், ஈவில் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
இந்த ப்ளே ஃபுல்லாகவே அந்த டார்க்னஸ் ப்ரிவைல் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவில் நேச்சர், ஈவில் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னும். அந்த ப்ளேயோடைய முடிவு, அதாவது அந்த பிர்னாம் வுட்டு வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து அந்த பேலஸை நோக்கி வருது, அந்த மவுண்டன் டாப்பை நோக்கி நகருது அப்படிங்கும்போது தான் ஒரு பாசிட்டிவ் ஹோப் எதிர்பார்க்குற மாதிரி. அப்போது அது ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அப்புறம் அந்த விச்சஸ் காட்டுற அந்த விஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்கேரியாக இருக்குங்கிற கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற மைனர் கேரக்டர்ஸ், குட்டி குட்டி கேரக்டர்ஸை சில கேரக்டர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாலும் அதுவுமே ஈவில் பார்க்குறதுக்கே ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது. குறிப்பாக அந்த ட்ரங்கன் போர்ட்டரை சொல்கிறாங்கங்க. அவர் வந்து அந்த கேட் ஆஃப் ஹெல் அப்படிங்கிறதுல டியூட்டி பார்த்துட்டு இருக்க மொமெண்ட்டில் அவர் புலம்புற மொமெண்ட் அதுக்கு மேலே இருக்குது. டே, ஒரு சீனுக்கு தானடா நீ வந்து இவ்வளோ ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி அந்த மைனர் ரோல், அந்த சின்ன சின்ன ரோல் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட ஒரு டெரிஃபிக் எஃபெக்டை கொடுக்குது மெக்பெத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லேடி மேக்பெத்துங்க. லேடி மேக்பெத்லாம் அது ஷேக்ஸ்பியரோடைய வில்லேனியஸ் லேடி கேரக்டர்ஸில் இவங்கள சொல்லிடுவாங்க கண்டிப்பாக. லேடி மேக்பெத் ஒன் ஆஃப் த மோஸ்ட்னே சொல்லிடலாம். இவங்க ஈவில் நேச்சருங்கிறத விட அவங்க நேச்சரே ஈவில் தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவங்களுக்கு வந்து கெட்ட குணங்கள் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கங்கிறத விட அவ்வளோ உடம்பு ஃபுல்லாக அவங்க கெட்ட எண்ணத்தோடு இருந்தவங்க தான், அந்தளவுக்கு இவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த நெகட்டிவ் வைப், அந்த மாதிரி கொடுமையான ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் லேடி மேக்பெத்தை. ஏன்னா அவரே கிளியராக சொல்லிட்டார். இந்த ஹேம்லெட்டாக இருக்கட்டும், ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடாவாக இருக்கட்டும், ஒத்தல்லோவாக இருக்கட்டும், கிங் லியர், ஆண்டனியன் கிளியோபட்ரா, அல்லது ஈவில் நிறைய இருக்கிற இதெல்லாமே லைக் ஜூலியஸ் சீசர், ஹேம்லெட், இதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது மெக்பெத் வந்து சம்திங் யூனிக். இதெல்லாமே கொஞ்சம் ட்ராஜிக் பிளாட்டு தான். பட் இதில் மெக்பெத் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் சிமிலர் தீம்ஸ் கொண்ட பிளேயாக இருந்தாலும் மேக்பெத் மாதிரி ஒரு பயமுறுத்துகிற எலமெண்ட் வேறு எதுலேயுமே கிடையாது. ஒரு ஹேட்னஸாக இருக்கட்டும், ஈவிலிஸ்டிக் கான்செப்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே அந்தளவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து மெக்பெத்தில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நைட்டுடைய பாயிண்ட்டு. ஸோ ஷேக்ஸ்பியர் எழுதின மெக்பெத் அப்படிங்கிற இந்த ப்ளே வந்து ரியாலிட்டி கிடையாது, ரியலாக நடக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. பட் ஷேக்ஸ்பியர் இதில் வந்து சில எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ரொட்டகானிஸ்ட் மெக்பெத்துடைய மென்டல் எக்ஸ்பீரியன்ஸை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மித்த கேரக்டர்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஆடியன்ஸை உணர வைக்கிறாரு. நமக்கே தெரியுது இதில் வந்து நிறைய சூப்பர் நேச்சுரல் இமேஜினேட்டிவ் க்ரியேஷன் ஷேக்ஸ்பியரால் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஷேக்ஸ்பியருங்கிற ஒரு ரைட்டரால் அந்த கேரக்டருடைய வெயிட்டேஜை வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் கூட அவர் கான்வர்சேஷன் பண்ணுற கான்செப்ட் மூலியமாக இதெல்லாமே ஒரு ரியாலிட்டி சொல்ல முடியாது, ஒரு இமேஜினேட்டிவ் ரியாலிட்டின்னு கூட வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு சூப்பர் நேச்சுரல் அன்ரியல் கான்செப்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க, இருக்கத்தான் செய்கிறாங்க, இந்த மாதிரி மைண்ட் செட்டோட பீப்புளாக இருக்கிறாங்கங்கிற விஷயத்த ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை வில்சன் நைட் கிளியராக சொல்லிடுறாரு. ஏன்னா இது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் ஒரு ப்ளே தான், சரிதானா? பட் இருந்தாலும் இந்த ப்ளே மூலியமாக ஒரு கேரக்டரைசேஷன் பண்ண விதம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதில் வந்து ஈவில் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம்ப்பா, அதுதான்ப்பா அவர் கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோ ஒரு எப்படி ஒரு ஒரு பர்சனுடைய மைண்டில் வந்து இந்த ஹேட்ரட்னஸ், அப்புறம் ஈவிலிஸ்டிக்காக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி மைண்ட்லாம் வந்துருச்சுன்னா அவங்களுடைய லைஃபே டவுன்ஃபால் தான் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மெக்பெத் தான். ஸோ நிறைய பிளேஸ் இருக்குது, நிறைய ட்ராஜடிஸ் இருக்குது. பட் எந்த ட்ராஜடிலையுமே இந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஈவிலிஸ்டிக்காக அல்லது ஒரு ஹேட்ரட்னஸோட கேரக்டரைஸ் பண்ணது மெக்பெத் தான் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார் நிறைய ட்ராஜடி, ஹேம்லெட் இருக்குது, ஒத்தல்லோ இருக்குது, கிங் லியர் இருந்தாலும் ஒரு ஈவில் அண்ட் அந்த ஹேட்ரட்னஸ் காம்பினேஷனில் கேரக்டர்ஸ் மேக் பண்ணது இந்த டைட்டிலர் ஹீரோவான மேக்பெத்துக்கு தான், அந்த ப்ரொட்டகானிஸ்ட் மேக்பெத் தான். அதனால தான் அவனோட மைண்டு வந்து அந்த இடத்துல கரெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அவனோட அது வந்து கான்சிக்வன்ஸாக மித்த ஒரு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண வச்சது, அது வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ண காரணம் இதுதான் அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாரு. ஸோ மெக்பெத்தை இவர் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளேயில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் திஸ் பர்டிகுலர் எஸ்ஸே. ஸோ இதான் இந்த ஒர்க்குடைய சம்மரிங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்சனுடைய இந்த எஸ்ஸே படிக்கிறதுக்கு முன்னாடி மெக்பெத்துடைய ஸ்டோரி, அந்த கேரக்டரைசேஷன்லாம் நம்ம கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் இந்த ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.